துணி வாங்குறோம். அதை ஒரு டெய்லர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவாரு, அது தன் கை, உடம்பு, கழுத்து அப்படின்னு நல்லா வெட்டி அதை ஒன்று சேர்த்து தைத்து ஒரு நல்ல சட்டையை உருவாக்குறாங்க. அது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல லுக்கா இருக்கும். உடனே கேட்பாங்க, எந்த கடையில தைச்சீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி ஒரு சில மனுஷருடைய வார்த்தைகள் அநேகருடைய வாழ்வையை தைக்கிறதா இருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வார்த்தைகளை பேசுவாங்க, நன்மையான வார்த்தைகளை பேசுவாங்க, ஆறுதலான வார்த்தைகளை பேசுவாங்க, சமாதானமான வார்த்தைகளை பேசுவாங்க, மகிழ்ச்சியான வார்த்தைகளை பேசுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் பாசிட்டிவா ஏதோ ஒரு தவறு நடந்தா கூட சரி பரவாயில்ல, இதுலேருந்து வெளியே வர பாரு அப்படின்னு சொல்லி வழி கொடுக்குற வார்த்தைகளை பேசுவாங்க. ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனையை விட்டு விலகிற வார்த்தைகளை பேசுவாங்க. இப்படி அநேகருடைய வார்த்தைகள் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை காயப்படுத்தும் பொழுது அந்த காயத்தை ஆற்றுகிற வார்த்தைகளை பேசுகிறவர்களா இருக்கிறாங்க. வேதாகமத்துல வாசிக்கிறோம், ஏசாயா 50:4 இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு